வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளிக்கிழமை நாம் அனைவரும் நம்மை உயிர்ப்பித்த இரக்கம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி திரும்புவோம். இன்று நம் பாவங்களை உருக்கமாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் சிந்திய இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தம் மூலம் மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த மனமாற்றத்துடன் இன்றைய இறை வார்த்தை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. முதல் வாசகத்தில் திருத்துதர் பவுலைப் போல நம்முடைய ஒவ்வொரு வாழ்வுமே கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் ஒரு உயிருள்ள காணிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்பான நேர்மையான செயல்கள் மூலமே கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். மற்றும் நற்செய்தியில் வரும் வீட்டு பொறுப்பாளனைப் போல நாம் இவ்வுலகில் தற்காலிக காரியங்களுக்காக காட்டும் அதே தீவிரத்தையும் விவேகத்தையும் நித்திய வாழ்வுக்காக முதலீடு செய்ய வேண்டும். நம்முடைய நேரம், திறமைகள், பணம் போன்ற செல்வங்களை வீணாக்காமல் ஏழைகளுக்கு உதவுவது மற்றும் அன்பு காட்டுவது போன்ற விண்ணகத்தை பலப்படுத்தும் காரியங்களில் செலவிடவே நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த நாளில் மன்னிப்பை பெற்று தெளிவான நோக்கத்துடன் விவேகமான ஒரு வாழ்வு வாழ அனைவரும் உறுதி கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். ஓ எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, உலகின் மீட்புக்காகவே உடைந்த இருதயமே, இந்த வெள்ளிக்கிழமை நாளில் உமது மாசற்ற அன்பு எங்களை தேடி வந்த நாளின் நினைவாக நான் உமது திரு சமூகத்தில் வந்து நிற்கின்றேன். சிலுவையில் நீர் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் எங்கள் பாவங்களுக்காகவே உமது இருதயத்தில் உண்டான ஒவ்வொரு வேதனையும் உமது அளவற்ற கருணையையும் நீதியையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்துகின்றன. ஆழமான மன துயரத்தோடும் இதய வேதனையோடும் மண்ணுக்கே உரிய தாழ்மையோடும் நான் முழங்காலிட்டு என் முழு வாழ்வையும் என் செயல்களையும் என் இதயத்தின் மறைவிடங்களையும் உமக்கு முன்பாக திறந்து காண்பிக்கின்றேன். உமது அன்பின் அழைப்பை கேளாததால் நான் உமது அன்பின் இருதயத்தை எவ்வளவு ஆழமாக காயப்படுத்தினேன் என்பதை இப்போது உணர்கின்றேன். நான் செய்த பெருமை, சுயநலம், பொறாமை, பொய்மை, ஆசைகள், கோபம், மற்றவர்களுக்கு நான் இழைத்த அநீதிகள், செய்ய தவறிய நன்மைகள், மறைந்திருந்து நான் செய்த எல்லா தவறுகள், இவை அனைத்தின் பாரமும் உமது திரு சிலுவையில் சுமத்தப்பட்டது. என் ஆண்டவரே, உம்முடைய திவ்ய பாடுகளின் வேளையில் நான் உம்மை கைவிட்டேன். என் பலவீனங்களால் உமது சிலுவையின் பாரத்தை நான் அதிகமாக்கினேன். இந்த பாவியான என்னை நீர் இன்னும் அன்புடன் ஏற்றுக்கொள்வது உமது கருணையின் ஆழத்தை எனக்கு உணர்த்துகின்றது. உம்மை நோகடித்ததற்காக என் முழு இருதயத்தோடும் நான் மனம் வருந்துகின்றேன். இனி ஒருபோதும் உமது அன்பின் இருதயத்தை காயப்படுத்த மாட்டேன் என்று உறுதியளிக்கின்றேன். ஈட்டியால் குத்தப்பட்ட புனிதமான இருதயத்திலிருந்து பெருகிய இரத்தத்தினால் என் பாவங்களின் கரைகள் அனைத்தையும் கழுவி என் ஆன்மாவை முழுவதுமாக சுத்திகரித்து என்னை புதிதாக்கும்படி உமது பாதங்களில் கண்ணீருடன் மன்றாடுகிறேன். உமது திரு சமூகத்தில் உமது அன்பு மன்னிப்பு என்னும் மருந்தாக மாறி என் மனதின் காயங்கள் ஆறவும் ஆன்மாவில் உமது சமாதானம் நிலைக்கவும் அருள் புரியும். அளவற்ற ஆசீர்வாதங்களின் ஊற்றாகிய இயேசுவின் திரு இருதயமே, உமது கருணையானது விடியற் காலை ஒளியைப் போல என்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. உமது இரக்கத்தின் ஆழத்திலிருந்து ஊற்றெடுத்தும் சிலுவையில் தியாகத்தின் மூலம் சம்பாதித்து தந்தும் உமது ஆசீர்வாதங்களின் பெருகும் வெள்ளத்தால் இந்த உலகத்தையும் அதிலுள்ள ஒவ்வொருவரையும் சிறப்பாக
உமது ஏழை பிள்ளைகளாகிய எங்களையும் நிறைக்கும்படி மன்றாடுகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை உமது திரு இருதயத்திலிருந்து வெளிப்படும் மாபெரும் ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு அளவில்லாமல் பொழிந்தருளும். விசுவாசத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். உலக மாயைகள், சோதனைகள் மற்றும் சவால்களுக்கு மத்தியில் எங்கள் நம்பிக்கை அலைக்கழிக்கப்படாமல் உமது வார்த்தையிலும் உமது வல்லமையிலும் ஆழமாய் வேரூன்றி இருக்க எங்களை ஆசீர்வதியும். அன்பின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பொழியும். எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாதபடி உமது இருதயத்தில் நிரம்பி இருந்த அந்த அன்பின் ஒரு துளியாவது எங்கள் உள்ளங்களில் நிரம்பட்டும். இதனால் நாங்கள் உம்மை முழு மனதுடனும் முழு பலத்துடனும் நேசிக்கவும், உமது பெயரால் எங்கள் குடும்பங்களை, அண்டை அயலாரை, பகைவர்களை கூட நிபந்தனையற்ற பாசத்துடன் நேசிக்கவும், அவர்களுக்கு சேவை செய்யவும் அருள் தாரும். சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை எங்கள் இல்லங்களிலும் நாடுகளிலும் உலகெங்கிலும் ஸ்தாபியும். உமது அமைதி பயங்களையும் கவலைகளையும் நீக்கி அமைதியற்ற உள்ளங்களுக்கு நிம்மதியையும், சண்டையிடும் நாடுகளுக்கு நல்லிணக்கத்தையும் தரட்டும். ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதத்தை தாரும். உமது திருக்காயங்களின் வல்லமையால் எங்கள் சரீர பலவீனங்கள், மனச்சோர்வுகள், ஆன்மாவின் நோய்கள் யாவும் குணமடையட்டும். இதன் மூலம் உமக்கு சேவை செய்ய வலிமை பெற்று எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் உமது மகிமைக்காக அர்ப்பணிக்க அருள் புரியும். இயேசுவே, நற்சாட்சிய வாழ்வுக்கான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வழங்கி உமது பிரசன்னமே எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் பிரகாசிக்கட்டும். இதனால் எங்கள் வாழ்வின் நற்செயல்களினால் உமது திரு இருதயத்தின் அன்பை இந்த உலகிற்கு வெளிச்சமாக காட்டவும், மற்றவர்கள் எங்களை பார்த்து உமது அன்பை உணர்ந்து உம்மை நாடவும் அருள் தாரும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆசீர்வாதங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்வு, எங்கள் குடும்பங்கள், எங்கள் வேலை, எங்கள் எதிர்காலம் என அனைத்தின் மீதும் என்றென்றும் நிரம்பி வழிந்து உமது மகிமைக்கு ஒரு சாட்சியாக நாங்கள் வாழ வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். பொது காலம் 31ஆம் வாரம், வெள்ளி. முதல் வாசகம். கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகள். என் சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்த கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன். நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால்தான் அவ்வாறு எழுதினேன். அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டிக் கொள்ள இடம் உண்டு. பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அருமடையாளங்கள் அருஞ்செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றை தவிர வேறெதை பற்றியும் பேச நான் துணிய மாட்டேன். இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன். கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாயிருந்தது. ஏனெனில் வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்ப நான் விரும்பவில்லை. ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். நற்செய்தி வாசகம். ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 16ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது. செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்பட்டது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஒன்றாவது, திருச்சபையின் பகைவர்களால் அவருக்கு உண்டாகும் நிந்திகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இரண்டாவது, கிறிஸ்தவர்களிடம் இருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்கு உண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசியப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திரு வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மை தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால் அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்று அல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன்.
இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி எருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகளுடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனு குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனு குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கி அருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடமிருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய்
எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிற வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடமிருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருள் ஒளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியே முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ், அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். இயேசுவின் இருதயத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு அடியேன் என்னை முழுவதும் கையளித்து ஒப்புக் கொடுக்கிறேன். என்னில் உள்ளதும் எனக்குள்ளதுமான சகலமும் அத்திரு இருதயத்தையே சிநேகித்து ஸ்துதித்து வணங்கும்படியாக என்னையும் என் உயிரையும் என் கிரியைகள் முதல் எனக்கு வரும் துன்ப வருத்தங்கள் சகலமும் அத்திரு இருதயத்துக்கு பாத காணிக்கையாக வைக்கிறேன். திவ்ய இருதயத்துக்கு முழுவதும் சொந்தமாயிருப்பதும் அதற்கு மனத்தாங்கள் வருவிக்க கூடிய சகலத்தையும் முழு மனதோடே அருவருத்து தள்ளி அத்திரு இருதயத்தின் மட்டில் எனக்குள்ள சிநேகத்தை காண்பிக்க சகலமும் செய்வேன் என்பதும் சற்றும் மாறாத என் தீர்மானமே. ஓ மதுரமான திரு இருதயமே, இனிமேலாக என் சிநேகத்துக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஏக காவல், எனது இரட்சணியத்தின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை தாங்கும் ஔடதம் நீரே. என் வாழ்நாட்களில் நான் செய்யும் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு ஸ்திரமான அடைக்கலம் நீரே. ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உமது பிதாவின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோப அக்கினை என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ சிநேக பிரளயமான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தை பார்க்கையில் எனக்கு முற்றும் பயமும் உமது தயாளத்தை நினைக்கையில் எனக்கு முழு நம்பிக்கையும் வருவதினாலே என் நம்பிக்கையாவும் உமது பேரில் வைக்கிறேன். ஆனதினால் உமக்கு பிரியமற்றதும் விரோதமானது எதுவும் என்னிடத்தில் இருந்தால் அதை உமது சிநேக நெருப்பால் சுட்டரி தருளும். நான் உம்மை என்றும் பிரியாமல் இருக்கும்படி உமது தூய சிநேகத்தை என் இருதயத்தில் பதிப்பித்தருளும். நான் உமது சொந்த அடிமையாக ஜீவிப்பதும் சாவதுமே என் சர்வ பாக்கியமாக செய்ய ஆசிப்பதினாலே என் பெயரை உமது திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள்வீர் என்று உமது தயாள இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி. ஆமீன். மன்னிப்பு ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகள் வழி வந்த எல்லா குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகள் வழி வந்த எல்லா குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும்.
எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரிகள் வழி வந்த எல்லா குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இயேசுவின் திரு இருதயத்திடம் மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று விவேகமான ஒரு வாழ்வு வாழ உறுதி எடுத்துள்ளோம். இந்த உறுதி நிலையாக இருக்க நாம் ஒருபோதும் ஜெபத்தை கைவிடக்கூடாது. நம்முடைய இந்த புனித பயணத்தில் இயேசுவின் அருள் தொடர்ந்து நம்முடன் இருக்க ஒவ்வொரு நாளும் மறக்காமல் ஜெபியுங்கள். ஜெபமே நம்முடைய ஆன்மீக சக்தி. அதுதான் நம்மை தூய ஆவியால் நிரப்பி பாவத்தில் விழாமல் பாதுகாக்கும் கவசம். எனவே இன்று நாம் பெற்ற மன்னிப்பையும் விவேகத்தையும் காத்துக்கொள்ள தினமும் தவறாமல் ஆண்டவருடன் பேசுங்கள். அவருடைய அன்பின் இருதயத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.